Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரசிகர்களுக்கு நம்பர் 1 சீரியல் ஹீரோவோட ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸு. ஆல்சோ ஹீரோயின் அவங்களுக்குமே தான் சேர்த்து இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நியூஸ் அப்படிங்கிறது அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ செப்பரேட்டாக. ஸோ அது என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த சீரியல் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நான் பிரைம் டைமில் நம்பர் 1 இருக்கிற லக்ஷ்மி சீரியல் தான். இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் இப்போ சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு. நல்ல டிஆர்பி 4+ கான்ஸ்டண்ட்டாக வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்டர் ஆரியன், ஆக்டர் சித்திகா, இவங்க 2 பேரும் ஒரிஜினல் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆக்டர் சித்திகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து லாஸ்ட்டாக மகராசி சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நாதஸ்வரம் மலர் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பர் 1 டெலிகாஸ்டான சீரியலோட ஹீரோயின் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, கூடிய சீக்கிரம் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து இன்னொரு ஆடு வந்து வரப்போகிறாங்க, ஐம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேபி கேர்ள் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக குழந்தை பிறந்தது வந்து April 28, 2025. ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம வியூவர்ஸ் எல்லார் சார்பாகவும் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ குழந்தை பிறந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஆக்டர் சித்திகா எந்த சீரியலே வர மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட என்ட்ரி வந்து ஏதாவது ஒரு சீரியலில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆக்டர் ஆரியன் லக்ஷ்மி சீரியலில் நடிச்சிட்டு இருக்காரு. லக்ஷ்மி சீரியல் முடிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டபுள் ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் அவங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.